அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு தலைப்பில் என்ன பேச சொல்லியிருந்தாங்க. நேற்று நம்ம ஃபைட் அண்ட் நிகழ்ச்சியில் இதை பேசணும். பட் இதை மறுபடியும் ஒரு தடவை பேசணும் அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்ட் வந்திருந்தது. இது ஒரு அரசியல் தலைப்பாக இருந்தாலும் கூட இது அரசியல் சார்ந்த விஷயத்தை நம்ம ஒரு பார்வையில் பார்ப்போம். அதாவது கட்சிகள், தேர்தல் அந்த மாதிரி பார்ப்போம். அப்படி பார்க்காமல் இது ஒரு குளோபல் ஃபினாமினா பார்க்கக்கூடிய ஒரு பார்வையை இங்கே முன்னாடி வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய மாறுதல்கள் வந்துட்டே தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் ஒரு குளோபல் லெவல்லையும் அந்த மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. அதை பற்றி இன்னைக்கு கொஞ்சம் பேசலாம் அப்படின்றது தான் இன்டென்ஷன். முதல்ல ஒரு பெரிய சேஞ்ச் நீங்கள் எல்லாருமே நோட்டீஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு ஐடியாலஜிக்கல் ஃபைட்டு ஒரு குளோபல் லெவலில் உருவாயிருக்கு. அதாவது ஒரு காலகட்டத்தில் லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படின்னு அதை பிரித்து பார்த்தாங்க. அதுதான் முக்கியமான ஃபைட்டாக இருந்தது, கம்யூனிசம் வெர்சஸ் கேபிட்டலிசம். இன்றைக்கி அந்த ஃபைட்டு வேறு விதமான ஒரு பரிமாணத்தை எடுத்திருக்கு அப்படின்றது தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ். நிறைய இடங்களில் இன்னைக்கு அது ஒரு ஒரு லிபரல் வெர்சஸ் ஒரு கன்சர்வேட்டிவிசம் மாதிரி மாறி இருக்கு. அதை இன்னும் கூட சொல்லப்போனால், கொலோக்கியல் டேர்ம்ஸை சொல்லப்போனால், நிறைய இடங்களில் அஸ் வெர்சஸ் தெம், இன்சைடர் வெர்சஸ் அவுட் சைடர், நாங்கள் மற்றும் மற்றவர்கள் அப்படின்ற ஒரு அரசியல் உருவாயிருக்கு. இது ஒரு ஆபத்தான அரசியலை கூட நம்ம பார்க்கலாம். இப்போ இந்தியாவில் நம்ம அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேஸ் பண்ணுறோம். இந்த அஸ் வெர்சஸ் தெம் என்ற அரசியல் பழைய ஐடியாலஜிக்கல் தாட் தான், பழைய பொலிட்டிக்கல் தாட் தான். அதுக்கு பல பேர்கள் உண்டு. ஒரு சில இடங்கள் அதை பாப்புலிசம்னு சொல்லுவாங்க, ஒரு சில இடங்கள் அது மெஜாரிட்டேரியனிசம்னு சொல்லுவாங்க, பெரும்பான்மையினத்துவம்னு சொல்லுவாங்க. ஒரு எக்ஸ்ட்ரீம் வெர்ஷன் ஃபாசிசமாக நம்ம உலகத்தில் பார்த்துருக்கோம். ஆனால் அது உருவாகிறது எல்லாம் இதே ஸ்டோரியில் தான். அந்த கதைக்கு ஒரே ஒரு லைன் தான் உண்டு. அந்த கதை எப்படி ஆரம்பிக்கும்னா, உங்களுடைய அடையாளத்துக்கு ஆபத்து அப்படின்ற ஆரம்ப புள்ளியில தான் அது வரும். அங்கேருந்து ஆரம்பித்து அந்த ஸ்டோரி பில்ட் ஆகி ஒரு மைனாரிட்டி பாப்புலேஷனை வில்லன்களாக காட்டுவாங்க. அதாவது 100 பேர் இருந்தாங்கன்னா 80 பேரை 20 பேர்களுக்கும் 80% இருக்க ஆளுங்களுக்கும் ஒரு சண்டையை உருவாக்குவாங்க. அது ஒரு அரசியல் யுக்தி. நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதுதான். அதாவது இப்போ ஒரு டெமோக்ராட்டிக்கான ஒரு நாட்டில் நம்ம ஒரு எலெக்ஷனை நம்ம சந்திக்கிறோம்னா, இப்போது நீங்கள் எல்லாருமே இந்த அசோசியேஷனில் இருந்திருப்பீங்க. இப்போ 100 பேர் இருக்கிற ஒரு அசோசியேஷனில் ஒரு எலெக்ஷன் நடக்க போதுன்னு நினச்சிப்போமே. அதில் 2 பேர் கேண்டிடேட்டாக இருக்காங்கன்னா, அந்த 2 பேர் கேண்டிடேட் என்ன பண்ணுவாங்க, அந்த 100 பேர்கிட்டையும் போவாங்க, ஈக்குவலாக போவாங்க. போயிட்டு நாங்கள் நல்லா வேலை செய்வோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி அவங்க 100 பேர்கிட்ட போய் ஓட்டு கேட்டால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓட்டுகள் 50-50 ப்ராபபிலிட்டி தான் இருக்கும். ப்ராபபிலிட்டி 50-50 தான் இருக்கும். அதில் யாருமே ஜெயிக்கிறதுக்கு முழுமையான வாய்ப்பு கிடையாது. அது 50-50 ப்ராபபிலிட்டி தான். ஆனால் இன்னொரு யுக்தி இருக்கு. அந்த யுக்தி எப்படின்னா, ஒருத்தர் எல்லார்கிட்டையும் போக மாட்டாங்க. வெறும் 80% மக்கள் கிட்ட மட்டும் தான் போவோம், 20% போக மாட்டோம். அந்த 80% மக்கள் கிட்ட போயிட்டு, இப்போ நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு எல்லாம் காரணம் அந்த 20% மக்கள் தான் அப்படின்னு ஒரு கதையை சொல்லுவோம். அப்புறம் அந்த 20% மக்களை நம்ம சரி செய்யணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான். அதுக்கு என்ன தேர்ந்தெடுங்க, நான் அவங்கள பார்த்துக்கிறேன்ற அந்த சொல்யூஷனையும் கொடுப்போம். அப்போ அந்த 80% மக்களை இந்த 20% மக்களை பார்த்து பயப்பட வைத்தால், இல்லை அவங்கள ரொம்ப கதையை நான் இன்னும் நல்லா சொன்னேன்னா, எக்ஸலண்ட்டாக சொன்னேன்னா, அவங்க மனசில் ஒரு பயம் உண்டாகும். அந்த பயத்தால் வரக்கூடிய வாக்குகள் 50%க்கு மேலே இருக்கும். அது 60% கூட இருக்கலாம், 70 பேராக கூட இருக்கலாம். அப்போ என்னுடைய வெற்றி வாய்ப்புக்கு ஜாஸ்தி வாய்ப்புகள் இருக்குது அந்த யுக்தியில், 2வது முறையில். அப்போ இது ஒரு மேத்தமேட்டிக்கல் கேம், ஒரு ப்ராபபிலிட்டி கேம்.
நான் நல்லது பண்ணுறேன், எல்லாருக்கும் நல்லது பண்ணுறேன்னு சொல்லி ஓட்டு வாங்கினா 50% தான் விழும். 20 பேரை நான் கண்ட்ரோல் பண்ணுறேன், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னால் எனக்கு 60% ஓட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த கேமை மையப்புள்ளியாக வைத்து ஒரு அரசியல் உருவாயிருக்கு. அதுதான் நம்ம ரைட் விங் பாலிடிக்ஸ்னு சொல்கிறோம். இந்த கேம் இதுதான், ஆனால் பேரெல்லாம் வேற வேற. அதில் இருக்கிற வில்லன்கள் வேற, அதில் இருக்கிற ஹீரோக்கள் வேற, அதில் இருக்கிற கதைகள் வேற. இப்போ இந்தியாவை எடுத்தீங்கன்னா இஸ்லாமியர்களை வந்து அந்த 20% அடையாளப்படுத்துகிறாங்க. இதுவே நீங்கள் வேற ஊர்களுக்கு போனால், நீங்கள் வந்து டர்க்கிக்கு போனால் அங்கே கிறிஸ்டியன்ஸை அடையாளப்படுத்துகிறாங்க. நீங்கள் இப்போ இங்கே யூஎஸ்லேயே வந்தீங்கன்னா இந்த மைக்ரன்ஸ் அடையாளப்படுத்துவாங்க. ஆனால் கேம் எப்படின்னா 80 vs 20, இல்லைன்னா 90 vs 10 அப்படி தான் இருக்கும். இந்த அரசியலை, இந்த ரைட் விங் அரசியலை சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். இப்போ இதில் என்னன்னா, இந்த கதைக்குள்ள நம்ம முழுகிட்டோம்னா சரி எது தப்பு எதுன்ற அந்த அந்த ஆட்டத்துக்குள்ள நம்மளை கொண்டு போயிடுவாங்க. அது எண்டாகிற ஆட்டமே கிடையாது. ஆனால் நம்ம இந்த என்டையர் ரைட் விங் பாலிடிக்ஸை இந்த ஆங்கிள் இருந்தா பார்க்கணும். ரெண்டாவது, அந்த அரசியல் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பண்ணக்கூடிய வேலைகள்னு சொல்ல போனா அது வந்து ஜனநாயகத்துக்கும் ஒரு சந்தோஷமான சமுதாயத்துக்கும் வழிவகுக்கும் அரசியல் அல்ல. முதல்ல அந்த ரைட் விங்கர்ஸ் வந்து அரசியல்லேருந்து அவங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் முதல்ல ஜனநாயக இன்ஸ்டிடியூஷன்ஸை உடைப்பாங்க. ஜஸ்டிஸ் சிஸ்டம் போயிடும், எலெக்ஷன் கமிஷன் போயிடும், மீடியா போயிடும். ஒரு இண்டிவிஜுவலுடைய ரைட்ஸுக்கும் கேள்விகள் வர ஆரம்பிச்சிடும். அதனால நான் பெயர்களை சொல்ல விரும்பலை. அது எங்கெங்கே எப்படி எப்படி இருக்குன்னு நீங்களே அதை யூகிச்சுக்கோங்க, அதை பார்த்துக்கலாம். இன்னொரு விஷயம் வந்து, இது வந்து ஒரு காமன் சைக்கலாஜிக்கல் ஃபினாமினன் கூட. நம்ம இன்னைக்கு எல்லாமே கார்ப்பரேட்டில் வேலை செஞ்சுருக்கோம், நமக்கு தெரியும். அதாவது நம்மளுடைய மேனேஜர்ஸ்லேயே 2 டைப் இருப்பாங்க. ஒரு சிலர் ரொம்ப ஈக்விட்டியை விரும்புகிறவங்க இருப்பாங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற சில மேனேஜர்ஸ் இருப்பாங்க. சில பேர் நான் சொல்கிறதா நடக்கணுன்ற மேனேஜரும் இருப்பாங்க. இந்த 2 பர்சனாலிட்டிக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியும். இந்த சண்டை தான் வந்து குளோபல் லெவலில் நடக்குது. அதாவது ஈக்விட்டிக்கும் ஹைரார்க்கிக்கும் இருக்கிற சண்டை இந்தியாலையும் நடக்குது, இங்கேயும் நடக்குது, எல்லா இடத்துலையும் நடந்து கொண்டே இருக்கும். இந்த ஹைரார்க்கியை விரும்புபவர்கள் தான் நீங்கள் ரைட் விங்காக பார்க்கலாம். அதனால் என்னுடைய பணிவான வேண்டுகோள், ஜனநாயகத்தை மிகவும் கஷ்டப்பட்டு பல இன்னல்களுக்கும் இடையில் உருவாக்கிய சமுதாயம் இது. நம்ம எல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு உரிமைகளோட வாழும் ஒரு 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 குடுப்பனை நமக்கு கிடைச்சிருக்குன்னா அது இந்த லீகல் சிஸ்டம் தான். டெமோக்ரஸின்றது வந்து வெறும் ஓட்டு போட்டு வர்றது கிடையாது. அது உருவாக்கப்படுற ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன். அதை சப்போர்ட் பண்ணுற இன்ஸ்டிடியூஷன்ஸ் தேவை, ரூல் ஆஃப் லா தேவை. இதெல்லாம் இருந்தால் தான் ஜனநாயகம். ஸோ அந்த ஜனநாயக ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து ஒரு சில்லி பாலிட்டிக்ஸ்க்காக உடைக்கக்கூடாது என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். இன்னைக்கு குளோபல் லெவலில் இந்த சண்டை நடக்குது. இந்த சண்டையை ரொம்ப மிகவும் துல்லியமாக நீங்கள் கண்டுபிடிச்சி நம்ம எந்த பக்கம் இருக்கணுன்றதுல நீங்கள் முடிவாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த முடிவை நம்ம எடுக்கலைன்னா ஈஸியாக வழுக்கிடுவோம் அந்த பக்கம். அதனால அது கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள் தான். எந்த பக்கம் வெறுப்பு உமிழப்படுகிறதோ, எந்த பக்கம் பயம் மூட்டப்படுகிறதோ, இது எல்லாமே அந்த அரசியல் தான். அந்த பக்கம் விழாமல் இருப்பது நல்லது. ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம், முன்னாடியெல்லாம் பைபோலார் ஆக இருந்த உலகம் வந்து இன்னைக்கு மல்டிபோலாராக மாறுகிறது. முன்னாடியெல்லாம் யுஎஸ்எஸ்ஆர் இவங்களுக்குள்ள தான் கோல்டு வார் இருக்கும். நான் சொன்ன மாதிரி ரைட் லெஃப்ட்டுக்குள்ள கோல்டு வார் இருக்கும். அந்த 2 பைபோலாராக இருந்த காலம் போய் குளோபல் பவர்ஸ் இன்னைக்கு மல்டிபோலாராக மாறிவிட்டது. சைனாவுடைய growth இஸ் ஹியூஜ். அதே சமயம் கார்பரேஷன்ஸோட growthம் ஹியூஜாக இருக்கு. இதுவும் நம்ம நோட் பண்ண வேண்டிய நிறைய விஷயங்கள். கார்பரேஷன்ஸோட growth கூட சேர்ந்து டெக்னாலஜியோட growthம் அதிகமாக இன்னைக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்கும். ஸோ இன்னைக்கு த வேர்ல்ட் இஸ் நாட் பைபோலார் எனிமோர். 2 முனைகளில் இருக்கும் உலகம் அல்ல இது. பல முனைகளில் இருக்கும் உலகம். பவர் வந்து பல முனைகளில் தள்ளப்படுகிறது. இப்போ இந்த பவர் ஸ்ட்ரகிளில் இண்டிவிஜுவல்ஸும் ஒரு ஹியூமன் ஸ்ட்ரகிளும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கோம்.
பவர் ஸ்ட்ரக்சராக நம்ம பார்க்கலாம், ஒரு இண்டிவிஜுவல் எப்படி கஷ்டப்படுறான்னு பார்க்கலாம். ஒரு முக்கியமான விடயம் வந்து நமக்குள்ள இருக்கிறது ஈழப் பிரச்சனை. இன்னைக்கு ஈழத்துல ஒரு இன அழிப்பு நடந்து கொண்டே தான் இருக்கிறது, அது முடிஞ்சிடல. இந்த ஒரு மையப்புள்ளியிலிருந்து நம்ம ஒரு ஹியூமன் ஸ்ட்ரகிளை பார்க்கலாம். குளோபல் லெவல்ல பாலிடிக்ஸ் எப்படி வேணா நடக்கலாம், யாரு சரி யாரு தப்பு, இது சரியா நடந்தது, இதெல்லாம் கேள்விகள் கேட்கலாம். ஆனால் இன்னைக்கும் ஈழத்திற்கு போகும்போது அங்க இருக்கிற மனித உரிமை மீறல்களாக இருக்கட்டும், இல்லை அவங்கள வந்து அவங்களுடைய இடத்திலிருந்து கட்டாயமாக புலம்பெயர வைக்கப்படுற அந்த முயற்சிகளாக இருக்கட்டும், காணாமல் ஆக்கப்பட்டவர்கள்னு ஒரு பெரிய குரூப் இருக்கு, அவங்களுடைய குரல்களாக இருக்கட்டும், பல இடங்களில் நம்ம வந்து நம்ம சமுதாயமே நம்ம அதை வந்து பல இடங்களில் விட்டுடுறோம். அப்போ அந்த ஹியூமன் ஸ்ட்ரகிளை வந்து நம்ம என்றைக்குமே இந்த குளோபல் ஆர்டரில் மறந்துடக்கூடாது. இது ரெண்டாவது முக்கியமாக நாம் எடுக்க வேண்டிய ஒரு முடிவு. நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையில் சில முடிவுகள் எடுக்கிறோமோ அந்த மாதிரி பெரிய பெரிய பவர் ஸ்ட்ரகிள்ஸில் நாளைக்கு நம்ம நேற்று முழுவதும் ஏஐ பற்றி பேசிட்டோம், ஏஐயும் விஆர் இந்த மாதிரி டெக்னாலஜிஸை பற்றி பேசிட்டோம். அதே சமயத்தில் இந்த ஹியூமன் ஸ்ட்ரகிள்ஸையும் நம்ம வந்து அதை உண்மையாக உணர்ந்து அதை நம்ம வெளியே கொண்டு வரலைன்னா அந்த மனித கஷ்டங்கள் வந்து அப்படியே அமுங்கிரும். ஸோ இதை வந்து நம்ம வந்து இந்த ஆர்டர் நம்ம புரிஞ்சுக்கணும். இது எந்த கட்சியில் இருக்கோம், என்ன பேசுகிறோம், எந்த சித்தாந்தத்தில் இருக்கிறோன்றதை தாண்டி பொலிட்டிக்கலாக நம்ம இந்த டிசிஷன்ஸை எடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, நான் சொன்ன மாதிரி இந்த பவர் ஸ்ட்ரகிள்ஸில் இன்னைக்கு வந்து பல பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. நான்லாம் வந்து ஒரு 4 வருஷம் முன்னாடி போர் வருமானு கேட்டால் நான் ஒத்துருந்துருக்கவே மாட்டேன். அது எப்படி போர் வரும் இந்த காலத்தில், மாடர்ன் வேர்ல்டில் நடக்கவே நடக்காது, டிட்டரன்ஸ் எல்லாம் இருக்குது, நடக்காதுன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் 2-3 வருடங்களாக ஒரு போர் நடந்து கொண்டு இருக்குது, ரஷ்யா உக்ரைன் போர். அது இப்போ நடக்கிறதா இல்லையா நமக்கே தெரியல, அந்த அளவுக்கு நம்ம ஜாலியாக போயிட்டோம், அது பாட்டு ஏதோ நடந்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கும் அங்கே வந்து மனித உரிமை மீறல்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. காசா, இன்னைக்கு நம்ம இந்த கான்ஃபரன்ஸ் நடந்திருக்க டைம்ல எத்தனை உயிர்கள் அங்கே போச்சோ தெரியாது. அந்த விஷயங்களுக்கெல்லாம் நாம் சென்சிட்டிவாக அதை வந்து ஆழமாக மனதில் உள்வாங்கி அந்த வழிகளை நம்மளுடைய வழிகளாக நம்ம நினைக்காமல் போய்விட்டால் அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஜனநாயகம் வந்து கீழே இறங்கிடும். இது எல்லாத்துக்கும் நம்மளுடைய குரல்களும் நம்மளுடைய வழிகளும் இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இது யாருக்கு புரியுதோ இல்லையோ, தமிழ் சமுதாயத்துக்கு இது நல்லாவே புரியும். அந்த ஒரு சென்சிபிலிட்டி தான், அந்த ஒரு சென்சிட்டிவ்னஸ் தான் நம்மளை இந்த அளவுக்கு உலக லெவலில் வர வச்சிருக்குன்றதை நான் முழுமையாக நம்புகிறேன். அதனால் அதை எக்ஸ்ப்ரெஸ்ஸும் பண்ணணும். நமக்குள்ளேயே வச்சுருந்தா மட்டும் பத்தாது, நமக்கு அந்த கெப்பாசிட்டிஸ் உண்டு, நம்ம அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அடுத்தது கடைசியாக சொல்லிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நிறைய விஷயங்கள் வந்து we have to act on it. அமைதியாக இருப்பது தான் நிஜமாலே ஒரு பெரிய துரோகம் நான் நினைக்கிறேன். அது எங்கள் தேசத்தில் எந்த தேசத்தில் இருந்தாலும் பெரிய தேச துரோகம் வந்து அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருப்பது தான். அந்த தேச துரோகத்தை செய்யாமல், அந்த மனித துரோகத்தை செய்யாமல் நம்மளால் என்ன முடியுமோ, ஒரு மெசேஜ் போட முடியுமா, இல்லை ஒரு ட்வீட் பண்ண முடியுமா, இல்லை ஒரு இதை ஃபார்வர்ட் பண்ண முடியுமா, இல்லை ஒரு பாட்டு எழுத முடியுமா, இல்லை ஏதோ ஒன்று பண்ண முடியுமா, நம்ம லெவலில் என்ன போட முடியுமோ அதை நம்ம செய்யணுன்ற வேண்டுகோளோடு மறுபடியும் பாலிட்டிக்ஸை பார்த்து தூர ஓட வேண்டாம். அது தூர ஓடி ஓடி தான் கொஞ்சம் மோசமாக போயிடுச்சு. மறுபடியும் மக்கள் அரசியல் எனும் அந்த ஒரு கருவியை கையில் எடுக்க வேண்டும். மக்களுக்கான அரசியலை மக்கள் தான் உருவாக்க வேண்டும். இது வேற யாரோ உருவாக்குவாங்கன்னு நம்ம உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா நடக்காத காரியம். 50 வருடங்களாக அரசியலை பார்த்து தூர ஓடி ஓடி அந்த இடமே ஒரு வெற்றிடமாக மாறிவிட்டது. இனி வரும் காலங்களில் அடுத்த ஜென்ரேஷன் வந்து அவங்க கையில் அந்த அரசியல் ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்ற வேண்டுதலோடு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு சசிகாந்த் அவர்களே. உங்களுடைய இந்த சமூக பணி மிகவும் அளப்பரியது. ஒரு ஆசிரியராக, ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியராக இருந்து அரசியல் களத்தில் புகுந்து இன்னும் ஒரு சாதாரண அரசியல்வாதியாக இருக்கக்கூடாது என்ற மனநிலையில் எப்படி அவருடைய ஆசிரியர் பணி, அவருடைய சாஃப்ட்வேர் பணி, இதெல்லாம் அதனுடைய அனுபவங்களை எப்படி அரசியல் களத்தில்
ஒரு கிராஸ் ரூட் லெவல், ஒரு அடிமட்ட நடு நிர்வாகத்தை மாற்ற முடியும் என்ற ஒரு எண்ணத்தில் களப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறார். அதனுடைய விளைவுகளையும் மக்கள் பார்த்திருக்கிறார்கள். அந்த ஒரு வித்தியாசமான ஒரு எண்ணங்கள் ஒரு இளைய தலைமுறையினருக்கு ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். உங்களுடைய அந்த பணிக்கு வந்து மிக்க நன்றி. இவரை சிறப்பு செய்ய பேரவைத் தலைவர் விஜய் மணிவேலையும் கோபி சாக்ரபுண்டோ தமிழ்ச்சங்க உறுப்பினரையும் வேலைக்கு அழைக்கிறேன். பாரதி பாண்டி சொன்ன மாதிரி யங் லீடர்ஸ் நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணதுனால ஃபெட்னா அவரை யங் லீடர் அவார்ட் கொடுத்து சிறப்பிக்கிறது.